வெல்கம் டு ஆல். 2014 நடந்த குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். கண்ணகி என்னும் சொல்லின் பொருள் கண்களால் நகுபவள். மேட்ச் த ஃபாலோயிங். குறிஞ்சி கிழங்கு அகழ்தல், முல்லை வரகு விதைத்தல், மருதம் நெல்லறிதல், நெய்தல் உப்பு விற்றல். வண்ணம், வடிவம், அளவு, சுவை என இந்த நான்கும் எதனோடு தொடர்புடையது? பண்பு தொகை. வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது எது? வெண்டலை விரவிய கலிவெண்பாவால் பாடப்படுவது தூது. வினைத்தொகை செய்தொழில், உவமை தொகை மதிமுகம், உம்மை தொகை நாலிரண்டு, அன்மொழி தொகை பவளவாய் பேசினாள். அவன் உழவன். இதுக்கு இலக்கண குறிப்பு குறிப்பு வினைமுற்று. பிழையற்ற வாக்கியத்தை கூறுக. வயலில் மாடுகள் மேய்ந்தன. பெயர் சொல்லின் வகையறிதல். நடிகன், தொழிற்பெயர். பொன்னியிடம் தேன்மொழி தான் மறுநாள் மதுரைக்கு செல்வதாக கூறினாள். எவ்வகை தொடர்? அயர்கூற்று. பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க. ஆப்ஷன் சி அண்ணன் தான் பொருந்தாதது. இது மூணும் அளபெடையில வரும். பெறா, தழி, கொடுப்பதும் இது அளபெடையில வருது. ஆப்ஷன் சி அண்ணன் தான் இதுல பொருந்தாதது. யாப்பு என்றால் டேஷ் என்பது பொருள். யாப்புக்கு பொருள் கட்டுதல். நாயக்கர் மரபில் முடிசூட்டி கொண்ட பெண்ணரசி யார்? ராணி மங்கம்மாள். ராணி மங்கம்மாள் மதுரையை ஆண்டு வந்த சொக்கநாத நாயக்கரின் மனைவி. மதுரையை ஆண்டு வந்த சொக்கநாத நாயக்கரின் மனைவி. உலகின் 8வது அதிசயம் என பாராட்டப்படுபவர் கெலன் ஹெல்லர். திருக்குறளுக்கும் எந்த எண்ணிற்கும் பெரிதும் தொடர்புள்ளது? 7. 7ங்கிற சொல் 8 திருக்குறள்ல வந்திருக்கும். 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் எது? 99 வகையான பூக்களின் பெயர்கள் இடம்பெறும் நூல் கபிலர் எழுதிய குறிஞ்சிப்பாட்டு. மனித நாகரிகத்தின் தொட்டில் என அழைக்கப்படுவது எது? லெமூரியா. மனித நாகரிகத்தின் தொட்டில் லெமூரியா. குமரகுருபரர் எழுதாத நூல்? குமரகுருபரர் எழுதின நூல் கந்தர் கலிவெண்பா, மதுரை கலம்பகம், நீதிநெறி விளக்கம். அப்போ அவர் எழுதாத நூல் திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ். இதை யார் எழுதியிருப்பாங்கன்னா பகழி கூத்தர். திருச்செந்தூர் முருகன் பிள்ளை தமிழ் எழுதினவர் பகழி கூத்தர். நெக்ஸ்ட் ஒன். தாயுமானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? தாயுமானவர் நினைவு இல்லம் எந்த மாவட்டத்தில் உள்ளது? ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள லட்சுமிபுரம்ங்கிற ஊர்ல இருக்கும். ராமநாதபுரம் மாவட்டம் ஊர் லட்சுமிபுரம். இவர் தாயுமானவர் 18ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் பிறந்த ஊர் திருமறைக்காடு. இவரோட மனைவி பேரு மட்டுவார் குழலி. தாயுமானவர் திருச்சியை ஆண்ட விஜய ரகுநாத சொக்கலிங்கரிடம் தலைமை கணக்கராக பணிபுரிஞ்சிருப்பார். இது எல்லாமே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் என்று புகழப்படுபவர் வாணிதாசன். தமிழகத்தின் வேர்ட்ஸ்வொர்த் வாணிதாசன். குளிர்பதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் டேஷ் உயிர்வளி படலத்தை சிதைப்பதில் பெரும் பங்கு வகிக்கிறது? குளோரோஃப்ளூரோ கார்பன், CFC. குளோரோஃப்ளூரோ கார்பன். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர்
குமரிலபட்டர். திராவிடம் என்னும் சொல்லை முதலில் உருவாக்கியவர் குமரிலபட்டர். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், அந்த நூலோட ஆசிரியர் கால்டுவெல். சீர்திருத்த காப்பியம் என பாராட்டப்படுவது மணிமேகலை. சீர்திருத்த காப்பியம் மணிமேகலை. சிலப்பதிகாரத்தை குடிமக்கள் காப்பியம்னு சொல்லுவோம். குண்டலகேசி சொற்போர் காப்பியம். ஏற்றுமதி இறக்குமதி குறித்து கூறும் நூல்கள் யாவை? பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. பட்டினப்பாலை, மதுரை காஞ்சி. சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்த செய்தியை கூறும் நூல். சரிந்த குடலை புத்த துறவியர் சரி செய்த செய்தியை கூறும் நூல் மணிமேகலை. Match the following. நான்மணி மாலை, இது ஒரு சிற்றிலக்கியம். மலரும் மாலையும் கவிதை. நான்மணி கடிகை நீதி நூல். தேம்பாவணி காப்பியம். நான்மணி மாலை சிற்றிலக்கியம், மலரும் மாலையும் கவிதை, நான்மணி கடிகை நீதி நூல், தேம்பாவணி காப்பியம். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை. யார் கூற்று? பாரதிதாசன். தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை, பாரதிதாசன் கூற்று. கூடுகட்டி வாழும் பாம்பு எது? ராஜநாகம். மணிமேகலையில் விருச்சக முனிவரால் பசிநோய் சாபம் பெற்றவள் யார்? காயசண்டிகை. தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் என்று புகழப்படும் நகரம்? தென்னிந்தியாவின் ஏதென்ஸ் மதுரை. சதகம் என்பது டேஷ் பாடல்களை கொண்ட நூலை குறிக்கும். சதகம் 100. கண்டனன் கற்பிணி கனியை கண்களால். இவ்வடி மூலம் அனுமன் பெற்ற புகழ் பெயர். சொல்லின் செல்வன். சொல்லின் செல்வன் அனுமனோட புகழ் பெயர். சிங்கங்களே எழுந்து வாருங்கள், நீங்கள் செம்மறி ஆடுகள் என்ற மயக்கத்தை உதறி தள்ளுங்கள் என கூறியவர் விவேகானந்தர். சொல்லாதன இல்லை பொதுமறையான திருக்குறளில். இவ்வடியை பாடியவர் திருக்குறளில் இல்லாததும் இல்லை சொல்லாததும் இல்லை, இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே. இதெல்லாம் சொன்னவர் பாரதிதாசன். பொருத்தமான விடையை எழுதுக. துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். துன்பத்தையும் நகைச்சுவையோடு சொல்வதில் வல்லவர் ராமச்சந்திர கவிராயர். களிறு எறிந்து பெயர்தல் காளைக்கு கடனே என கூறியவர் பொன்முடியார். அழுது அடியடைந்த அன்பர் மாணிக்கவாசகர். மறைமலை அடிகள் தாம் நடத்தி வந்த ஞானசாகரம் இதழை தூய தமிழில் எங்கனம் பெயர் மாற்றம் செய்தார்? இதுக்கு ஆன்சர் அறிவுக்கடல். இங்க தப்பா கொடுத்திருக்காங்க. ஞானசாகரம் தமிழ்ல அறிவுக்கடல்னு மாத்திருப்பாரு. ஜல்லிக்கட்டு என்னும் எருதாட்டத்தை வைத்து வாடிவாசல் என்னும் நாவலை எழுதியவர் சீசு செல்லப்பா. திருமணம் செல்வ கேசவராய முதலியார் தமிழின் எப்பிரிவுக்கு மிகவும் தொண்டு செய்தார்? உரைநடை. தமிழ் உரைநடையின் தந்தை என மெச்சத் தகுந்தவர்? தமிழ் உரைநடையின் தந்தை யாழ்ப்பாணத்து ஆறுமுக நாவலர். முத்தொள்ளாயிரம் இவர்களை பற்றிய புகழ் பாடல்கள். சேர சோழ பாண்டியர்.
மேட்ச் த ஃபாலோயிங். சிக்கனம் சுரதா. மனிதநேயம் ஆலந்தூர் கோ மோகனரங்கம். காடு வாணிதாசன். வேலைகள் அல்ல வேள்விகளே கவிஞர் தாராபாரதி. சிக்கனம் சுரதா, மனிதநேயம் ஆலந்தூர் கோ மோகனரங்கம், காடு வாணிதாசன், வேலைகள் அல்ல வேள்விகளே கவிஞர் தாராபாரதி. மணிமேகலை வெண்பாவின் ஆசிரியர் பாரதிதாசன். 1942 பர்மாவிலிருந்து புறப்பட்டு இந்தியா வந்து சேர்ந்ததை விவரிக்கும் மிக சிறந்த பயண நூலான பர்மா வழி நடைப்பயணம் நூலின் ஆசிரியர் வே. சாமிநாத சர்மா. வே. சாமிநாத சர்மா, பர்மா வழி நடைப்பயணம். ஆனந்தத்தேன் நூலின் ஆசிரியர் கா. சச்சிதானந்தன். ஆனந்தத்தேன் கா. சச்சிதானந்தன். அடைமொழிக்குரிய ஆசிரியர்களை தேர்க. விடுதலை கவி பாரதியார். திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார். கவிஞரேறு வாணிதாசன். கவிக்கோ அப்துல் ரஹ்மான். பூங்கொடி முடியரசன். கொடிமுல்லை எழுதியவர் வாணிதாசன். ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசனோட நூல். பட்டத்தரசி சுரதா. பூங்கொடி முடியரசன், கொடிமுல்லை வாணிதாசன், ஆட்டனத்தி ஆதிமந்தி கண்ணதாசன், பட்டத்தரசி சுரதா. வடமொழியில் முகுந்தமாலை என்னும் நூலை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். வடமொழியில் முகுந்தமாலை என்னும் நூலை இயற்றியவர் குலசேகர ஆழ்வார். பற்றுய ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் சிலப்பதிகாரம். திருக்குறளை முதலில் பதிப்பித்து தஞ்சையில் வெளியிட்டவர் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம். வெற்பு, சிலம்பு, பொறுப்பு ஆகிய சொற்கள் குறிக்கும் பொருள் மலை. வெற்பு, சிலம்பு, பொறுப்பு மலை. நெடிலோடு உயிர் தொடங்கும் குற்றுகுரங்களுள் பரவொற்றிரட்டும் வேற்றுமை மிகவே. இவ்விதிக்கு சான்றை தேர்க. காட்டுக்கோழி. முன்னீர் வழக்கம் மகடுவோடில்லை. இதில் மகடூன் என்பது பெண். தொல்காப்பியத்துல வர வரிகள் இது. மகடுன்றது பெண். தொடை விகற்பம் எத்தனை வகைப்படும்? தொடை விகற்பம் 35 வகைப்படும். கீழ்கண்டவற்றுள் எது சரி? தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர், அதோட வகைகள் கேட்டிருக்காங்க. தொகைநிலை தொடர் 6 வகைப்படும். தொகாநிலை தொடர் 9 வகைப்படும். தொகைநிலை தொடர் 6 பண்புத்தொகை, வினைத்தொகை, ஓமைத்தொகை, உம்மைத்தொகை, வேற்றுமை தொகை, அன்மொழி தொகை. தொகாநிலை தொடர் அதுல 9 எழுவாய் தொடர், விழித்தொடர், பெயரச்ச தொடர், இடைச்சொல் தொடர், அடுக்குத் தொடர், வினையச்ச தொடர், வினை முற்று தொடர், வேற்றுமை தொடர், உரிச்சொற்றொடர். ஐ, ஔ ஆகிய இரு எழுத்துகளும் அழைக்கப்படும் விதம். ஐ, ஔ எப்படி அழைக்கிறோம்? சந்தி அகரம். முற்றியலுகர சொல்லை எழுதுக. கதவு. கீழே கொடுக்கப்பட்டுள்ள சொற்களில் ஒரு பொருட்பன்மொழி சொல்லை தேர்க. ஒரு பொருட்பன்மொழி.
மீமிசை ஞாயிறு. பெரு என்ற வேர்ச்சொல்லின் வினையாள்னையும் பெயரை தேர்ந்தெடு. பெறுபவன். மேட்ச் த ஃபாலோயிங். இலக்கணமுடையது நிலம். இலக்கணமுடையது நிலம். மங்களம் இறைவனடி சேர்ந்தார். இலக்கண போலி புறநகர். இடக்கரடக்கல் கால் கழுவி வந்தான். அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக் கொள்வது எவ்வகை பொருள்கோள்? அந்தந்த அடிகளில் உள்ள சொற்களை முன்பின்னாக மாற்றிக் கொள்வது மொழி மாற்று பொருள்கோள். அங்காப்பு என்பது வாயை திறத்தல். அங்காப்பு வாயை திறத்தல். வினைமுற்றை தேர்க. படித்தான். தவறான ஒன்றை தேர்க. இது மூணும் நிகழ்கால இடைநிலை வரும். கிறு கின்று ஆனின்று. இப்போ இதுல பொருந்தாதது ஆப்ஷன் டி இல. இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே என பாடியவர் பாரதிதாசன். இப்போதுள்ள கல்வெட்டுகளிலேயே மிக பழமையானது. கல்வெட்டுகளிலே மிக பழமையானது திருநாதர்குன்றம் கல்வெட்டு. காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என ஏளனம் செய்தவர் சர்ச்சில். காந்தியடிகளை அரை நிர்வாண பக்கிரி என ஏளனம் செய்தவர் சர்ச்சில். ஏழையின் குடிசையில் அடுப்பும் விளக்கும் தவிர எல்லாமே எரிகின்றன. இதனை பாடிய கவிஞர் வள்ளிக்கண்ணன். கலம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றவர் யாவர்? இரட்டையர். கலம்பகம் பாடுவதில் புகழ் பெற்றவர் இரட்டையர். இந்திய அரசியலில் சாணக்கியர் ராஜகோபாலாச்சாரியார். ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல். ஆன்ம ஈடேற்றத்தை விரும்பும் பயணம் குறித்த நூல் இரட்சணிய யாத்திரிகம். இயற்றியவர் H.A. கிருட்டிணபிள்ளை. எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற திந்த வையம் என பொது உடைமையை விரும்பியவர் பாரதிதாசன். எல்லாருக்கும் எல்லாம் என்று இருப்பதான இடம் நோக்கி நடக்கின்ற இந்த வையம் என பொது உடைமையை விரும்பியவர் பாரதிதாசன். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் பரிதிமாற் கலைஞர். திருந்திய பண்பும் சீர்த்த நாகரிகமும் பொருந்திய தூய்மொழி தமிழ் செம்மொழியாம் என்று செம்மொழிக்கு இலக்கணம் வகுத்தவர் பரிதிமாற் கலைஞர். ஐஞ்சிறு காப்பியங்கள் அனைத்தும் யாரால் இயற்றப்பட்டன? சமணரால். பெர்சிவல் பாதிரியாரின் வேண்டுகோளை ஏற்று பைபிளை தமிழில் பெயர்த்த அறிஞர் ஆறுமுக நாவலர். இதழ், நா, பல், அன்னம் இவை ஒலிப்பு முனைகள். ஸ்ரீ வைஷ்ணவத்தின் வளர்ப்பு தாய் என போற்றப்படுபவர் ராமானுஜர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்பது எந்த நூலின் புகழ்மிக்க தொடர்? திருமந்திரம். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் திருமூலர் எழுதிய திருமந்திரம். மருத நிலத்திற்குரிய தெய்வம் இந்திரன்.
தாண்டக வேந்தர் என அழைக்கப்படுபவர் யார்? திருநாவுக்கரசர். தாண்டக வேந்தர் திருநாவுக்கரசர். தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர்? பசும்பொன் முத்துராமலிங்கர். தேசியம் காத்த செம்மல் என திருவிக்காவால் புகழப்பட்டவர் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர். சின்ன சீரா என்ற நூலை எழுதியவர்? பனு அகமது மரைக்காயர். சின்ன சீரா பனு அகமது மரைக்காயர். காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே. ராமலிங்கனார். முதன் முதலில் எந்நிலத்திற்குரிய விலங்கு? குறிஞ்சி. கடவுள் வல்கையோடுனை மாய்த்துடல் புட்கிரையாக ஒல் செய்வேன். இந்த வீர வரிகள் இவரால் கூறப்பட்டன. தாவீது. இதன் பட்டையை அரைத்து தடவினால் முறிந்த எலும்பு விரைவில் கூடும். முருங்கை பட்டை. வீரம் இல்லாத வாழ்வும் விவேகம் இல்லாத வீரமும் வீணாகும் என எடுத்துரைத்தவர்? பசும்பொன் முத்துராமலிங்கர். Match the following. First deserve, then desire. முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படலாமா? Tit for tat. பழிக்கு பழி. Work is worship. செய்யும் தொழிலே தெய்வம். Little strokes fell great oaks. அடிமேல் அடி வைத்தால் அம்மியும் நகரும். விசும்பு. வானம். விசும்புக்கு வானம். மறுப்பு தந்தம். கனல் நெருப்பு. களிறு யானை. திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை. திருக்காவலூர் கலம்பகம் இவரால் எழுதப்படவில்லை. ஆன்சர் ஜி.யு. போப். அப்ப இது 3 யாரு? வீரமாமுனிவர். திருக்காவலூர் கலம்பகத்தை எழுதியவர் வீரமாமுனிவர். அவரோட மற்ற பேர்கள் தான் தைரியநாத சுவாமி, கான்ஸ்டான் ஜோசப் பெஸ்கி. 3மே வீரமாமுனிவர் தான். திருக்காவலூர் கலம்பகம் ஆசிரியர் வீரமாமுனிவர். கம்பனை கற்க கற்க கவிதையின் சீரிய இயல்புகளை அறியலாம். இப்படி கூறியவர்? எஸ். வையாபுரி பிள்ளை. பம்மல் சம்பந்த முதலியார் எழுதாத நாடகம்? பம்மல் சம்பந்த முதலியார் எழுதாத நாடகம். இப்ப மனோகரா, சபாபதி, பொன் விலங்கு இதெல்லாம் பம்மல் சம்பந்தனார் எழுதிய நாடகம். பவளக்கொடி சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதினது. அதனால இது பொருந்தாதது சி. பவளக்கொடி சங்கரதாஸ் சுவாமிகளுடையது. திருக்குறள், திருவாசகம், நாலடியார் ஆகிய நூல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்? ஜி.யு. போப். திருக்குறளை 1886 மொழிபெயர்த்திருப்பாரு. நாலடியார 1893 மொழிபெயர்த்திருப்பாரு. திருவாசகம் 1900. நூல் ஆசிரியர்? ஆசாரக்கோவை ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். கார் 40 கண்ணன் கூத்தனார். முதுமொழி காஞ்சி கூடலூர் கிழார். நான்மணி கடிகை விளிம்பி நாகனார். திருமுறைகள்ல யார் யாருது எப்போ இது? திருநாவுக்கரசர். 4, 5, 6 திருமுறைகளை இயற்றியவர் திருநாவுக்கரசர். சம்பந்தர் 1, 2, 3. சுந்தரர் 7ஆம் திருமுறை. மாணிக்கவாசகர் 8ஆம் திருமுறை. ஃபர்ஸ்ட் 3 திருஞான சம்பந்தர், 4, 5, 6 திருநாவுக்கரசர், 7 சுந்தரர், 8 மாணிக்கவாசகர்.
பொருந்தாத இணையை கண்டறி. சிறுபஞ்சமூலம் ஆசிரியர் காரியாசன். எழுத்து சீசு செல்லப்பா. குயில் பாட்டு பாரதியார். ஞானரதம் பாரதியாரது. ஸோ இப்போ பொருந்தாதது ஆப்ஷன் பி. தமிழ் செய்யுட்கலம்பகம் என்ற நூலை தொகுத்தவர் ஜி.யு. போப். தமிழ் செய்யுட்கலம்பகம் ஜி.யு. போப். தமிழ் பேரகராதி லெக்சிகன் உருவாக்கியவர் எஸ். வையாபுரி பிள்ளை. தமிழிசை கருவி யாழ் பற்றி பலகாலம் ஆராய்ந்து யாழ் நூல் இயற்றியவர் விபுலானந்தர். யாழ் நூல் இயற்றியவர் விபுலானந்தர். பாரத சக்தி மகாகாவியம் இயற்றியவர் சுத்தானந்த பாரதியார். தேங்க்யூ.